வணக்கம். இந்த குறுந்தகட்டின் மூலம் தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ சிந்தனைகள், எண்ணங்கள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சிலவை நல்லவைகளாக, சிலவை கெட்டவைகளாக. சில நேரம் மகிழ்ச்சி கொள்வோம், சில நேரம் வருத்தம் கொள்வோம். இவை எல்லாவற்றிற்கும் காரணத்தை யோசிக்கும் பொழுது நமது உடம்பையே செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நமது சிரசின் உள்ளே இருக்கும் மூளை. இந்த மூளைதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மூலப்பொருளாய், ஆரம்பமாய், ஆதியாய், அந்தமுமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்களுக்கு நம் குழந்தை ஏன் சோம்பேறியாக இருக்கிறான், ஏன் சேட்டை பண்ணுகிறான், ஏன் தூங்கிக் கொண்டே இருக்கிறான், ஏன் சாப்பிட மறுக்கிறான் என்று எத்தனையோ கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை பெரும்பாலான பெற்றோர்கள் ஆராய்வதே இல்லை. ஒரு தாய் கருவுற்றவுடன் 7 அல்லது 8 வாரங்களுக்கு பிறகே மருத்துவரிடம் சென்று தான் கர்ப்பமாக உள்ளதை உறுதி செய்கிறாள். ஆனால் அந்த 7 அல்லது 8 வாரங்களுக்குள்ளேயே அந்த சிசுவின் மூளை வளர்ச்சிக்கு அடித்தளம் உருவாகிவிடுகிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதைத்தான் இந்த ஆவணப்படத்தில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர், நியூரோலஜிஸ்ட் டாக்டர் பிரீத்திகாச்சாரி அவர்கள் மூளை வளர்ச்சி எப்பொழுது உருவாகிறது, அதை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதையும், ஒவ்வொரு பருவத்தில் ஏற்படும் மூளையின் மாற்றங்களை பற்றியும் படிப்படியாக எளிய முறையில் விளக்கம் தந்துள்ளார். இது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான விஷயமாகும். வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த வல்லுநர்களாய், வல்லவர்களாய் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இறைவனுடைய படைப்பில் மனிதனுடைய பிறப்பு மகத்தானது. அதிலும் மனிதனுடைய மூளை விந்தையானது. தி மிராக்கிள் பிரெயின். வாருங்கள், இந்த விந்தையாகிய மூளையை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த குறுந்தகட்டை பாருங்கள், கேளுங்கள், தங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தையின் மூளையை பற்றி. நம்ம நாட்டோடைய எதிர்காலம் குழந்தைங்க தான். ஸோ இந்த குழந்தைங்கள நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்க்குறது, அவங்க மூளை சரியாக வேலை செய்கிறது, அவங்களுக்கு பொருத்தமான படிப்பு கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் தான் நம்ம எல்லாரும் ஒரு அக்கறையோடு செய்ய வேண்டிய காரியம். ஸோ அதுக்கு இன்றைக்கி குழந்தையோடைய மூளையை பற்றி கொஞ்சம் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குழந்தை உண்டாகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முட்டை கருவும் ஸ்பெர்ம்னும் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு 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 குழந்தையோடைய ஆரம்பம் அதுதான். அதுக்கு பேர் ஜைகோட்டுன்னுவோம். இந்த ஜைகோட் நிறைய செல்ஸ் சேர்ந்து பெருசாகும். இதுக்கு பேர் நாங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் ஆன பிறகு இந்த செல்ஸ் தனித்தனியாக விரியும். இந்த தனித்தனியாக பாகமாக விரியறது ஒரு பாகம் இருதயத்தை ஃபார்ம் பண்ணும், இன்னொரு பாகம் ரத்த குழா ஃபார்ம் பண்ணும், இன்னொரு பாகம் எலும்பை ஃபார்ம் பண்ணும், இன்னொரு பாகம் தோல், மூளை, இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் விதவிதமான செல்லு தனித்தனியாக விரிஞ்சிடும்.
இந்த முதல்ல எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய செல்லோடைய பேர் தான் ஸ்டெம் செல்லுன்னு. அந்த ஸ்டெம் செல்லுக்கு என்ன எந்த ஆர்கனாக வேணும்னாலும் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த திறமை இருக்குது. ஸோ இது தனித்தனியாக விரிஞ்ச பிறகு அந்தந்த ஆர்கன் தான் ஃபார்ம் பண்ணும். இந்த டிஃப்ரென்சியேஷன் ஆன பிறகு மூளையை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்லு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அது செய்ய வேண்டிய காரியத்துக்கு அதுக்கு ட்ரைனிங் ஆகும். இந்த நரம்பு செல்ஸ் வந்து நியூரான்னு சொல்லுவோம். அந்த நியூரான்ஸ் வந்து மூளையில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த இடத்துலையே பர்மனெண்ட்டாக உட்காந்து காரியத்துக்கு ட்ரைனிங் ஆகும். மூளை முதல்ல வந்து ஒரு மூளை நம்ம இப்போ சாதாரணமாக மூளைன்னு தெரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்காது. டியூப் மாதிரி நீளமாக இருக்கும். அந்த டியூப் மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அதுக்கு பேர் நியூரல் டியூப். இந்த டியூப் வந்து டெவலப் ஆன பிறகு மடிப்பு வரும். மடிப்புகள் வந்ததுன்னா மூளை வந்து இந்த மாதிரி மடிஞ்சு நமக்கு இந்த மாதிரி மூளையாக இருக்கும். அந்த மூளை உள்ளுக்கு சில நீர் இருக்கிற பாகம் இருக்குது. இந்த நீளமாக தெரிகிற இடம் வந்து நீர் இருக்கிற இடம். இந்த நீர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீர் உள்ளேயும் இருக்கும், நீர் வெளியிலையும் இருக்கும். இதுலேருந்து தான் சத்தெல்லாம் மூளைக்கு போகிறது. மூளையில் வந்து இரத்த குழா இருக்குது. பட் இரத்த குழாவை விட சத்தெல்லாம் முக்கியமாக இந்த வழியாக தான் மூளைக்கு இறங்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாகம். சில சமயம் குழந்தைங்களுக்கு இந்த இந்த நீர் இதில் அடைப்பு இந்த இடத்துல வரலாம். இந்த அடைப்பு வந்து பிறவியிலேயே வரலாம், இல்லை வளர வளர சில மூளை ஜுரம் அந்த மாதிரி இதனாலேயும் வரலாம். அப்போது இது இந்த நீர் இது ஊதிக்கும். தலை பெருசாகிடும். தலை பெருசாகி அதுக்கு பேர் ஹைட்ரோகெஃபலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்ரேஷன் டிப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த நீர் இது ரொம்ப முக்கியம். இந்த நீர் ஃப்ளோ பண்ணுறதை சுற்றி அதே நீர் மூளைத்தண்டு உள்ளுக்கும் இறங்கும். இப்போ நான் சொன்ன விவரம்லாம் இந்த மல்டிப்ளிகேஷன், டிஃப்ரென்சியேஷன், மைக்ரேஷன் இது எல்லாமே குழந்தை வந்து தாயாருடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த கர்ப்பம் டைமில் முதல் 3 மாதத்தில் எல்லாமே 3 மாதத்தில் முடிஞ்சிடும். அதனால தான் அந்த உண்டான டைம்லேருந்து முதல் 3 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயாருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க வேண்டியது. அண்ட் அதே டைமில் அனாவசியமாக மருந்து சாப்பிட்றதோ வேறு ஏதாவது ஜுரம் வியாதி இதெல்லாம் வருது. அந்த டைமில் குழந்தையோடைய மூளையை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைம் தாண்டிடுதுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டான்ட்டு இல்லை. குழந்தையோடைய மூளை 3ஆவது மாதம் ஆன பிறகு 3 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் இந்த ஒரு செல்ஸ் வந்து போய் இறங்கி ஒரு இடத்துல உட்கார்றது ட்ரைனிங் ஆகும்னு சொன்னேன் பாருங்கள். அந்த ட்ரைனிங் இந்த பீரியடில் நடக்கும். அந்த ட்ரைனிங் வந்து சில காரியத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே முடிஞ்சிடும். இதுக்கு பேர் வந்து மைலினேஷன்னு சொல்லுவோம். மைலினேஷன்னா ஒரு நரம்பு செல்லு இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு நீளமாக வால் மாதிரி இருக்கும். இதுதான் அடுத்த செல்லுடைய தொடர்பு வச்சுக்கிற இதுக்கு பேர் ஆக்சான். இப்போ இந்த ஆக்சான்ன்றது அதை சுற்றி